வணக்கம். இது விரைவு செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை ஒரு தொகுப்பாக அடுத்த அரை மணி நேரத்தில் விரைவு செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். மக்களவை தேர்தல் முடிவுகள் வரும் 16ஆம் தேதி வெளியாகும் நிலையில் தமது 10 ஆண்டு பிரதமர் பதவிக்காலத்தின் இறுதி அமைச்சரவை கூட்டத்தை இன்று நடத்தினார் மன்மோகன் சிங். கூட்டத்திற்கு பிறகு அமைச்சரவை அதிகாரிகளுக்கு பிரிவு உபச்சார விருந்தளித்தார். இதேபோல் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பிரதமருக்கு நாளை சிறப்பு விருந்து அளிக்கிறார். கடினமான சூழலில் நாட்டை சிறப்பாக வழிநடத்தியவர் பிரதமர் மன்மோகன் சிங் என்று காங்கிரஸ் கட்சி புகழாரம் சூட்டியுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் மனு சிங்வி இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மன்மோகன் சிங்கின் கண்ணியம் மிக்க உழைப்பால் நாட்டில் சமூக நல்லிணக்கத்துடன் ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் சிங்வி தெரிவித்துள்ளார். காங்கிரசின் தோல்விகளுக்கு பிரதமர் மன்மோகன் சிங்கை அக்கட்சி பலிகடா ஆக்குவதாக பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் டெல்லியில் பேசுகையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். விமர்சனங்களிலிருந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரை காப்பதற்காக பிரதமர் மன்மோகன் சிங்கின் பெயரை காங்கிரஸ் கட்சி தவறாக பயன்படுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் 16ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் குடியரசுத் தலைவரை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி சந்தித்து பேசினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் நிலவரங்கள் குறித்து சோனியா காந்தி விவாதித்ததாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என காங்கிரஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் அமையவிருக்கும் புதிய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட விரும்புவதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அமையவிருக்கும் அரசு எது என்பதை அறிய ஆவலோடு இருப்பதாக தெரிவித்திருக்கும் ஒபாமா வெற்றிகரமாக தேர்தலை நடத்தி முடித்ததற்காக இந்திய மக்களுக்கு வாழ்த்து கூறினார். ஜனநாயக ரீதியாக தேர்தலை நடத்தி உலகிற்கே உதாரணமாக இந்தியா திகழ்வதாகவும் ஒபாமா தெரிவித்திருக்கிறார். மத்தியில் புதிதாக அமையும் அரசு அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளின் நெருக்கடிக்கு பணியக்கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். இந்திய மக்களின் நலன் சார்ந்த வெளியுறவு கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். புதிய ராணுவ தளபதியாக தல்பீந்தர் சிங் சுஹாகை நியமிக்க மத்திய அரசு அவசரம் காட்டுவது ஏன் என்று முன்னாள் ராணுவ தளபதி வி.கே. சிங் கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடும் முன்னாள் ராணுவ தளபதி வி.கே. சிங் மத்திய அரசால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள தல்பீந்தர் சிங் ராணுவத்தில் ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளானவர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. லெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் வழக்கு முடியும் வரை பெங்களூரு நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்குமாறு ஜெயலலிதாவின் வழக்கறிஞர் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இதற்கு கர்நாடக அரசு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞரின் கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்தனர். சென்னையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கமலாலயத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் வேட்பாளர்களும் தேர்தல் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை நாளன்று மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. 3வது அணி உதவியுடன் காங்கிரஸ் கட்சி 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் கருத்து கணிப்புகள் பொய்த்து போகும் என்றும் தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற தமிழக இலங்கை மீனவ பிரதிநிதிகளுக்கான பேச்சுவார்த்தை எந்த முடிவும் எட்டப்படாமல் முடிவடைந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. இரு நாட்டு மீனவர்களிடையிலும் ஒருமித்த கருத்து ஏற்படாததன் காரணமாக பேச்சுவார்த்தையில் இணக்கம் ஏற்படவில்லை என இலங்கை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை சந்திக்கும் மீனவர்கள் இன்று நள்ளிரவு தமிழகம் புறப்படுகின்றனர். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை வரவேற்று திமுக இளைஞரணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக இளைஞரணி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை விதித்து பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாகிஸ்தான் ISI உளவாளி ஜாகிர் ஹுசைனின் நீதிமன்ற காவல் மே 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் 13வது குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று நீதிபதி சிவசுப்பிரமணியன் முன்பு அவர் நேரில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக சென்னை புழல் சிறையில் உள்ள ஜாகிர் ஹுசைனிடம் இன்று மாலை வீடியோ கான்பரன்சிங் மூலம் நீதிபதி விசாரணை நடத்தினார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டிற்கு அருகே 150 டெட்டனேட்டர் குச்சிகள் மற்றும் 150 ஜெலட்டின் குச்சிகள் கைப்பற்றப்பட்டதுடன் அவற்றை பதுக்கி வைத்திருந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டனர்.
இதேபோல் மதிகோன்பாளையம் பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 25 டெட்டனேட்டர் குச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் பதுக்கியவரும் கைது செய்யப்பட்டார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி சந்தையில் ஜல்லிக்கட்டு காளைகளை கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு அடிமாடுகளாக விற்கக்கூடிய அவல நிலைக்கு உரிமையாளர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்ததை அடுத்து இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காளைகளை 10,000, 20,000 ரூபாய்க்கு விற்று வருவதாக காளை உரிமையாளர்கள் கவலையோடு தெரிவித்துள்ளனர். சென்னையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களிலும் 5 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகம், ராணிமேரி கல்லூரி மற்றும் லயோலா கல்லூரி ஆகிய இடங்களில் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இம்மையங்களில் தற்போது 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் புதுவை, காரைக்கால் மற்றும் மாஹே, ஏனாம் ஆகிய 4 இடங்களிலும் வைக்கப்பட்டுள்ளன. 23 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குப்பதிவு எந்திரங்கள் 3 அடுக்கு பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரிக்குள் கொண்டுவரப்படும் பொருட்கள் அனைத்தும் பலத்த சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. சென்னை அண்ணாநகர் வட்டார போக்குவரத்து அலுவலக எல்லைக்கு உட்பட்ட தனியார் பள்ளி வாகனங்களில் பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து கல்வி மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். 45 பள்ளிகளைச் சேர்ந்த 102 பள்ளி பேருந்து மற்றும் வேன்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. சென்னை மாவட்ட துணை ஆட்சியர் கனகவள்ளியின் மேற்பார்வையில் இந்த ஆய்வு நடைபெற்றது. தமிழக கேரள வன எல்லையில் குமுளியில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மங்களாதேவி கண்ணகி கோவிலில் புதன்கிழமை திருவிழா நடைபெறுவதையொட்டி கோவிலுக்கு செல்லும் வனப்பாதையையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் கேரள ஏடிஜிபி பத்மகுமார் பார்வையிட்டார். கடந்த வாரம் வனங்களில் கனமழை பெய்ததால் வனப்பாதையில் ஜீப் சென்று வருவது கடினம் என்று காவல்துறை அதிகாரிகள் கருதுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியுள்ளனர். சென்னையிலிருந்து தமிழகத்தின் மற்ற பகுதிகளுக்கு செல்லும் 4 விரைவு ரயில்கள் அதிவிரைவு ரயில்களாக மாற்றப்பட உள்ளன. இதேபோல் தெற்கு ரயில்வே நிர்வாகத்திற்கு உட்பட்ட 12 விரைவு ரயில்களும் அதிவிரைவு ரயில்களாக வரும் ஜூலை மாதம் முதல் மாற்றப்பட உள்ளன. கோவை மாவட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ் சரிபார்க்கும் பணி முடிவடைந்த நிலையில் ஆசிரியர்கள் குறித்த விவரங்கள் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. 8 பேர் கொண்ட குழுவினர் ஆசிரியர்களின் பல்வேறு சான்றுகளை சரிபார்த்தனர். மொத்தம் 923 பேர் பங்கேற்ற சான்றுகள் சரிபார்க்கும் பணி நிறைவடைந்த நிலையில் அது குறித்த விவரங்கள் தற்போது பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகின்றன. காட்டு யானைகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க கோரி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காலம்பாளையம் ஊராட்சி அலுவலகம் முன்பு மலை கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யானைகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கடந்த ஓராண்டில் மட்டும் அப்பகுதியில் யானைகள் தாக்கி 16 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சுற்றுலா பேருந்துகள் இயங்க தொடங்கியுள்ளன. அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்படும் இந்த பேருந்துகள் படகு இல்லம், தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு பயணிகளை அழைத்துச் செல்லும். திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை 5 பேருந்துகளும், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 16 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. சென்னை மகாகவி பாரதி நகரில் வசிக்கும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவதில் இழுபறி நிலையே நீடித்து வருகிறது. மாற்று இடம் வழங்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு 3 மாதங்கள் கடந்த நிலையிலும் இன்னும் அதற்கான எந்த பணியும் மேற்கொள்ளப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூலி உயர்வு கேட்டு நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவிலைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளர்கள் நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டம் இன்று 65ஆம் நாளாக தொடர்கிறது. 2014ஆம் ஆண்டிற்கான ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டபடி 23% கூலி உயர்வை அமல்படுத்த கோரி சிறு விசைத்தறி தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் 65 நாட்களாக ஈடுபட்டு வருகின்றனர். விரைவுச் செய்திகள் இடைவேளைக்கு பிறகு தொடரும்.